என்னப்பா அது கிச்சாவை கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி என்னத்தை டைப் பண்ணிட்டு இருக்க? யூ see என்னதான் நம்ம கிச்சா ரோபோவா இருந்தாலும் who is he a best friend லக்ஷ்மணோட புள்ளடா. அவனுக்கு இந்த மாரல் சயின்ஸ் நீதி போதனைகளை மெமரியில ஏத்திக்கிட்டு இருக்கேன். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஏது ஏது போற ரேட்ல கிச்சா ஒரு பண்டாரமாகிடுவோ போல் இருக்க. டேய் ராமாயணம் மகாபாரதம் அவனுக்கு ஃபுல்லா சொல்லி கொடுத்துருக்கேன்டா. இப்ப பாரு கிச்சா முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். என்ன அர்த்தம் சொல்லு பார்க்கலாம். நாம திருட்டுத்தனமா ஏதான தப்பு பண்ணா உடனே தண்டனை கிடைக்கும். குட். ஆயுத எழுத்து. டேய் என்னடா ஆயுத எழுத்து? அது ஒண்ணு இல்லப்பா, அக்குப்பா. இந்த தமிழ்ல வருமே ஆ இ ஈ உ அக்கு. அவன் அதை சொல்றா. அவனுக்கு தமிழ் கத்து கொடுத்தியா? பயங்கரமா தேத்திருக்க போல் இருக்கு. வெரி குட் ராக்கிச்சா. ஆறுலயும் சாவு நூறுலயும் சாவு இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு பார்க்கலாம். என்னடா யோசிக்கிற? ஆறுலயும் சாவு நூறுலயும் சாவுன்னா சின்ன வயசுலயும் சாகலாம், வயசானவர்களும் சாகலாம். சாவு நிச்சயம். ஆனா நம்ம தைரியமா இருக்கணும். இப்படி கூட இருக்கலாம் இல்லையா? வேற எப்படி? நீங்க சொன்னீங்களே மகாபாரதம், அதுல வர கர்ணன் பஞ்சபாண்டவர்கள் 5 பேரோட சேர்ந்தா 6, கௌரவர்கள் 100, 6லயும் சாவு 100லயும் சாவு. இப்படி கூட இருக்கலாம் இல்லையா? ஐயோ என்னப்பா அது? கிச்சா ஒரு மாதிரி சுய சிந்தனையை வளர்த்துட்டா போல் இருக்க. அதானே இவனுக்கு அறிவை கொடுக்கலான்னு பார்த்தா ராஸ்கல் தானாவே பகுத்தறிவை வளர்த்துக்கிட்டானே. வெரி குட் வெரி குட். கிச்சா 5ல விளையாடுறது 50ல விளையுமா? இதுக்கு என்ன விளக்கம் சொல்லு பார்க்கலாம். பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் சேர்ந்து பழைக்க முடியாத வில்ல கௌரவர்கள் 50 பேர் சேர்ந்தாலும் பழைக்க முடியாது. என்னப்பா அவன் மகாபாரத்தை கெட்டிமா புடிச்சுக்கிறான். அது ஒண்ணுமில்ல, ஒரே நாள்ல எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன் பாரு. அதனால இந்த மெமரியில ஜாம் ஆகுது. என்னங்க என்னது இது? இப்படி எல்லாரும் உட்கார்ந்து வெட்டி அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஆபீஸ்ல என்ன என்ன டாக்ஸ் டேக்கிங்? அது டாக்ஸ் டேக்கிங் இல்லமா, ஸ்டாக் டேக்கிங். ஹரி ஏதோ ஒண்ணு. அதுக்காக 7:30 மணிக்கே போகணும்னு சொன்னீங்களே, டைம் ஆயிடுச்சு. 7:30னா 7 இல்லம்மா, ஒரு 7:30 8 8:30 9 10 10:30 11 12 மணி கூட போலாம். விளையாடாதீங்க. டிஃபன் ரெடியா இருக்கு, வாங்க சாப்பிட்டு கிளம்புங்க. அப்பா சாப்பிட்டு வந்துடுறேன்ப்பா. வாங்க. பேண்ட் ஷர்ட் டை இதெல்லாம் எப்படி வந்தது? நான் தான் போட்டு விட்டேன். என்னமா அது? வெறுமன வீட்டில் இருக்கவனுக்கு எதுக்கு டை எல்லாம் மென்னி அடைக்குது? இனிமே நீங்க வெறுமனே வீட்டில் இருக்க போறவரா என்ன? இன்னைக்கு காலையில உங்களுக்கு என்ன 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 நீயே சொல்லிட. இன்டர்வியூ இருக்குல்ல, இப்படி தூங்கிட்டு இருக்கீங்களே. இன்டர்வியூவா? என்ன இன்டர்வியூ? ஆமா இன்டர்வியூ இருக்குல்ல, கமிட் பண்ணிட்டேனா? இது பாருங்க, இந்த நோட் புக்ல நம்ம இந்தியாவோட பிரதம மந்திரிகள் யாரு, ஜனாதிபதிகள் யாருங்கிறதெல்லாம் வரிசையா எழுதி வச்சிருக்கேன். இன்டர்வியூல கேட்பாங்களே. இந்த பாருங்க, ஜனாதிபதிகள் லிஸ்ட்: டாக்டர் ராதாகிருஷ்ணன், டாக்டர் ராஜேந்திர பிரசாத், வி கிரி, ஃபக்ருதீன் அலி அகமத். இந்த ஃபக்ருதீன் அலி அகமத்ங்கிறத எழுத சொன்னாங்கன்னு வைங்களேன், பக்ருதீன் அப்படின்னு பக்கி மாதிரி எழுதி வைக்காதீங்க. இந்த பாக்கு முன்னாடி 3 புள்ளி, அதாங்க ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தா? ஆமா, அந்த ஆயுத எழுத்தை மறக்காம போடுங்க சொல்லிட்டேன். மைத்லி, உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி இருக்கு, தெரியாத மாதிரியும் இருக்கு. கண்டுக்கணியா? விளையாடாதீங்க, சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, நம்ம நாட்டோட தேசிய கீதம் என்னன்னு கேட்டாலும் கேட்பாங்க. தெரியுமா? தெரியுமே, ஜனகணமன சக்கு 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 ஜனகண. மைத்லி, ஆயுத எழுத்து ஜனகணமன போட்டு பார்க்குறியா? போதும்,
எழுந்து இன்டர்வியூக்கு கிளம்புற வழியை பாருங்க. கிச்சா ஏன்டா எனக்கு இட்லி வைக்க மாட்டேங்கிறா? சாப்பாடா? கிச்சா அவங்க 2 பேரும் நல்லா தின்னுட்டு வீட்டுல உட்காந்துருக்க போறாங்க. நான் ஆபீஸுக்கு போயானும். ஏன்டா எனக்கு டிஃபன் தர மாட்டேங்கிற? உங்க அப்பா தான் சொன்னாரு. ஏப்பா எனக்கு இட்லி தராதுன்னு மட்டும் சொன்னியா? எப்படா சொன்னேன்? நீங்க தானே சொன்னீங்க பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடையாதுன்னு. இது பொய் சொன்ன வாய், இட்லி கிடையாது. பொய்யா? டேய் கிச்சா, இவர் என்னடா பொய் சொன்னாரு? இன்னைக்கு காலையில 7:30 மணிக்கு ஆபீஸ்ல ஸ்டாக் டேக்கிங்னு பொய் சொன்னாரு. என்னங்க ஏன் ஸ்டாக் டேக்கிங்னு என்கிட்ட பொய் சொன்னீங்க? அது அப்பதானே திருவண்ணாமலை கிரிவலம் போகாம இருக்க முடியும். ஏன் கிரிவலம் போகாம இருக்கணும்? அப்பதானே ஆயுத எழுத்து சினிமா பார்க்க முடியும். ஆயுத எழுத்தா? ஆமா, நேத்து ராத்திரி ஒரு ஆயுத எழுத்து சினிமா பார்த்திருக்கார். என்னங்க ஆயுத எழுத்து சினிமா பார்க்கிறதுக்காக கிரிவலத்தை கேன்சல் பண்ணிட்டு ஸ்டாக் டேக்கிங்னு என்கிட்ட பொய் சொன்னீங்களா? ஏம்மா இப்படி எல்லாத்தையும் சம்ம பண்ணி என்ன ஹிம்சை பண்ற? விட்டுட்டேன். கிச்சா ஃபேண்டாஸ்டிக். பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடையாது சொல்லி கொடுத்தேன். அது பிரமாதமா யூஸ் பண்ணிட்டியே. ஜானகி, ஜானு ரொம்ப சாரிமா. ஜானு, என்னடா என்ன இங்க போட்டு கொடுத்துட்டாங்க இட்லி என்ற? ஸ்டாக் டேக்கிங். ரொம்ப ஜாலியா நீ சிரி கிரேசியா. ஐயோ என்ன ஜானகி இது? இத போய் ஒரு பெரிய விஷயம் மாதிரி எடுத்துன்னு இப்படி கேவி அழுதுட்டு இருக்கியே. சரி இந்த பாருங்க, நீங்க மசமசன்னு இருக்காம சட்டனி டிஃபன் சாப்பிட்டுட்டு இன்டர்வியூ கிளம்புற வழியை பாருங்க. ஐயோ ஜானகி நீ இன்னுமா அழுதுட்டு இருக்க? என்னம்மா அது சின்ன விஷயம்மா, விடுமா. இது சின்ன விஷயமாக்கா. மேரேஜ் டே அன்னைக்கு ஆசையா இவரோட ஆயுத எழுத்து சினிமா பார்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா இவரு என்னை விட்டுட்டு தனியா அதே படத்தை பார்த்துட்டு வந்துட்டாரு. இவர் தனியா ஆயுத எழுத்து சினிமா பார்க்க போகல, சீனுவோட தான் போனாரு. காலையில இன்டர்வியூவை வச்சுக்கிட்டு எதுக்காக ஆயுத எழுத்து சினிமா போனீங்க? இல்லம்மா, இன்டர்வியூல ஆயுத எழுத்தை பத்தி ஏதாவது கேள்வி கேட்டேன்னா நான் முழிக்க கூடாது இல்லையா, அதான் முன்னெச்சரிக்கையா பார்த்து வச்சுக்கிட்டேன். ஓஹோ சரி சரி, நீங்க இன்டர்வியூ போயிட்டு வாங்க, அப்புறம் கவனிச்சுக்கிறேன். கிச்சா டிஃபனை போடேன்டா. அவன் டிஃபன் போட மாட்டாம்மா, பொய் சொன்ன வாய்க்கு இட்லி கிடையாதும்மா. கிச்சா வாய்க்கு தானடா இட்லி கிடையாது, பார்சலா கையில கொடுத்துடுறா. நீங்க என்ன போய் சொன்னீங்க? அது வந்து இது ஆயுத எழுத்து போறதுக்காக கிரிவலம் போகாம இருக்கிறதுக்காக இன்டர்வியூ இருக்கதா போய் சொன்னேன். வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? மைத்து 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 ஜானகி, மைத்து ஜானு, மைத்து ஜானகி, மைத்து ஜானு, ஜானகி, ஜானகி நான் சொல்றது கேள. இனிமே நாங்க உங்களோட பேச மாட்டோம். நீங்க சொல்றது எதையும் கேட்க மாட்டோம். உங்களோட எங்கேயும் வர மாட்டோம். இல்லம்மா நான் சொல்றது கேள, அது வந்து சொல்றது கேளுமா. மனசு மாறிடுச்சு. அக்கா வேற எதுவும் இல்லையே? ஒண்ணுமில்ல. ஒண்ணும் இல்லையா? அப்பா
மறந்து போயிட்டேன். ஒண்ணும் இருக்கு. என்ன? ச்சே. இது வேற. ஹலோ சார், என் பேர் பிரகாஷ் சார். நான் ஒரு பத்திரிகையிலேருந்து பேசுறேன். என்ன பத்திரிக்கை சார்? கல்யாண பத்திரிக்கை. கல்யாண பத்திரிக்கையா? கல்யாண பத்திரிக்கைன்னு ஒரு பத்திரிக்கை நடத்துறோம் சார். அதுல நாங்க பாருங்க மெயினா ஃபேமிலி மேட்டர்ஸ் தான் டீல் பண்றோம். ஓ, இந்த இஷ்யூல மேட் ஃபார் ஈச் அதர், அதாவது சரியான ஜோடின்னு ஒரு போட்டி நடத்துறோம். இதுல பெசன் நகர்ல ஒரு 10 ஜோடி செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுல முதலாவதா வர 2 ஜோடிங்களுக்கு பிரைஸ் கொடுக்க போறோம். சும்மா இல்ல சார். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1 லட்சம் ரூபாய், செகண்ட் பிரைஸ் 50,000 ரூபாய். சார் இதுல எங்க வீட்டையும் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்களா? ஆமா சார், நீங்களும் உங்க ஒய்ஃபும் ஒரு ஜோடி, சீனுவும் உங்க ஒய்ஃபும் இன்னொரு ஜோடி. நாங்க உங்க வீட்டுக்கு வந்து புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க சில கேள்விகளை கேட்போம். ஓகே. இந்த பேசிஸ்ல தான் கண்டெஸ்டோட வின்னரை டிசைட் பண்ணுவோம். பை த பை, கேள்விகளை கேட்க உங்க வீட்டுக்கு நாங்க வரலாமா? என்ன சார் பரிசு 1 லட்சம் ரூபாய்ன்றீங்க? கண்டிப்பா வாங்க சார். மிஸ்டர் சீனு இன்னைக்கு வீட்ல இருப்பாரா? அவர் எப்போதும் வீட்டோட தான் இருப்பாரு. நீங்க வாங்க. ஓகே, அப்ப நீங்க உங்க ஒய்ஃப்களோட ரெடியா இருங்க. கேள்விகளை கேட்க நாங்க அங்க வரோம். ஓகே சார். மாப்பிள்ள, கல்யாண பத்திரிகைன்னு ஒரு பத்திரிகை, அங்க சரியான ஜோடின்னு ஒரு போட்டி வைக்கிறாங்க புருஷன் பொண்டாட்டிக்காக. அதுல வின் பண்ணா பிரைஸ் மணி 1 lakh. 1 லட்சமா? செகண்ட் பிரைஸ் 50,000. ஐயோ, முதல் காரியமா மைத்திரி ஜானகிட்ட இதை சொல்லணும். எப்படிடா முடியும்? ஏன்? நாம தான் அவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கோமே. டேய், 1 லட்சம் ரூபாய் பரிசு மணின்னு சொல்றா, தன்னால அதுக்கு நம்ம பின்னாடியே வரும். அல்பிங்க வருவாங்கன்ற. மைத்லி, ஜானகி மைத்லி ப்ளீஸ் கொஞ்சம் வெளில வாங்க. நான் சொல்றதை கேளுங்களேன். மைத்லி ப்ளீஸ் வாங்கம்மா. மைத்லி பாய். வராங்க. ஜானகி, ஜானகி ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு. நீங்க பேசாதீங்க. மைத்லி 1 லட்சம் ரூபாமா? பேசாதீங்கன்னு. பேசாம இருந்தா 1 லட்சம் ரூபாய் நமக்கு தான் நஷ்டம். ஆமாம்மா, கல்யாண பத்திரிகையிலேருந்து சரியான ஜோடி கான்டெஸ்ட்டுக்காக நம்ம வீட்டுக்கு செலக்ட் பண்ண வராங்க. நீங்க மட்டும் உங்க கோவத்தை விட்டு கொடுத்து அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் டான்னு பதில் சொன்னீங்களா நமக்கு பரிசு கிடைக்குமா? ஆமா மைத்லி, உனக்கு புருஷனா இருந்து முத சம்பாதிக்க போற பணம்மா. எனக்கு நீங்களும் வேண்டாம், உங்க பணமும் வேண்டாம். நாங்க எதுக்கு உங்களுக்கு? நீங்க தான் தனியாவே இருக்கீங்க, தனியாவே சினிமாக்கு போறீங்க. அதே மாதிரி தனியாவே போய் இந்த கான்டெஸ்ட்ல கலந்துக்கங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பிரைஸ் கிடைக்காம வாங்கிக்கங்க. ஐயோ, இப்படிலாம் கேலி பண்ணக்கூடாதுமா. அவங்கள வர சொல்லிட்டா இன்னும் கொஞ்ச நேரத்தை வரப்போறாங்க அவங்க. நாங்க வர முடியாது. வர மாட்டோம். ஜானகி, அது ஜானகி, ஜானகி என்ன பண்ணுது? ச்சே, எனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் போச்சேடா. அது எப்படி 1 லட்சங்கிற? ஆமா, முதல் பரிசு 1 லட்சம் எனக்கு தானே. 2வது பரிசு 50,000 தானே உனக்கு. அட பாவி, நீயே உனக்கு 1 லட்சம் டிசைட் பண்ணிட்டியா? பரிசே ஜாஸ்தியா உனக்கு. But jolly, I need see the crazy. Rumba jolly, I need see the crazy. எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளமே உன்னால் தாண்டா. போட்டு கொடுத்து இப்படி மாட்டி விட்டுட்டியே. இப்போ பாரு, ஒரு நல்ல சான்ஸ் போச்சு. கல்யாண பத்திரிகையிலேருந்து சரியான ஜோடிக்காக நம்ம வீட்டுக்கு கேள்வி கேட்க வரப்போறாங்க. இந்த சமயம் பார்த்து இந்த மைத்திலி ஜானகி 2 பேரும் கோவப்பட்டுக்கிட்டு ஒரு ரூம் உள்ள போய் கதை தாப்பால் போட்டுட்டு இருக்காங்க. ஏண்டா, பொண்டாட்டி இல்லாம நாங்க எப்படா இந்த போட்டியில பரிசு வாங்குவோம்? இப்போ என்ன, உங்களுக்கு மைதிலி ஜானகி வேணும் அதானே? ஆமா, முதல்ல போய் அவங்களை சமாதானப்படுத்து. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்கிட்ட விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சமாதானப்படுத்த போயிட்டு இருக்கா. ஜானகி,
மைதிலி வணக்கம் சார், நான் தான் பிரகாஷ், கல்யாண பத்திரிகையில இருந்து வரேன். வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சார், இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. உங்க பத்திரிகையில நீங்க பொம்பளைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்காக தடிமாடு மாதிரி 2 ஆம்பளைங்க நிக்கிறோம். வணக்கம்மா வணக்கம் மேடம் சொன்னா என்ன அர்த்தம்? நல்லா இல்ல. பின்னாடி பாருங்க சார். பின்னாடி பாக்குறதா? நீங்க திரும்பினாதான் உங்க பின்னாடி நாங்க பார்க்க முடியும். என் பின்னாடி இல்ல சார், உங்க பின்னாடி பாருங்க சார். என்ன எங்க பின்னாடி? டேய், பரவாயில்லடா, கிச்சா கில்லாடிதான். ஜானகி மைத்திரி ஒரு மாதிரி சமாளிச்சுட்டான் போல் இருக்கு. வாங்க சார், வாங்க. கொண்டு வந்திருக்கீங்களா பணம்? வாங்க சார், வாங்க சார், வாங்க 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 சார். உட்காருங்க. அப்புறம் அது கொண்டு வந்திருக்கீங்களா? இது அது 1 லட்சம். 50,000. அதுவா? ரொக்கமா இல்ல கொண்டு வந்திருக்கேன். பைய பார்த்தாலே தெரியுது. பெருசு. அப்புறம் இந்த சரியான ஜோடி கான்டெஸ்டுக்காக ஒரு 10 ஜோடிகளை நாங்க. சார், அததான் போன்ல சொல்லிட்டீங்களே, நேர கேள்விக்கு வாங்க சார். நாங்க எப்பேற்பட்ட ஜோடிகள்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம். என்ன? நீங்க கேளுங்க சார். சரி சரி மேடம். மேடம், உங்க பேர் என்ன மேடம்? கிச்சா. கிச்சாவா? அது வந்து சார், அவ பேர் கிருஷ்ணவேணி அலையஸ் கிச்சா. அதையும் ஆம்பளை குரல்ல சொல்றாங்க. அதானே எங்களுக்கு புரியல. சரி சரி மேடம். மேடம், உங்க பேர் என்ன மேடம்? கிச்சா. உங்க பேரு கிச்சாவா? 2 பேருக்கும் ஒரே பேரா இருக்கு. அது வந்து சார், ட்வின்ஸா? ஆமா சார். அப்படி இருந்தாலும் 2 பேருக்கும் ஒரே பேர் வராத. அது வந்து சார், முதல்ல பேசினாங்களே ஆ. அவங்க பேர் கிருஷ்ணவேணி அலையஸ் கிச்சா. 2வது பேசினாங்களே அவங்க பேர் கிருஷ்ணகுமாரி அலையஸ் கிச்சா. விளங்குதா? எனக்கே விளங்கல. எனக்கு வேலை கொடுங்க. எனக்கு வேலை கொடுங்க. எங்களுக்கு வேலை கொடுங்க. சார், ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறோம். விளையாடுறீங்களா? பாவம் கிச்சா கஷ்டப்பட்டு உங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்திருக்கான். நீங்க என்னடான்னா அவனை மாதிரி மிமிக்ரி பண்ணி அவன் குரல்லையே பேசி எங்க எல்லாரையும் கலாட்டா பண்றீங்களா? மச்சான், என்னடா? அங்க பாரு. என்ன அங்க பாரு? ஆ? அங்க பாரு. என்னடா? ஐயோ! ஐயோ! இங்க ஒரு ஜானகி மைத்திரி, அங்க ஒரு ஜானகி மைத்திரி. உங்கள மாதிரியே ஒரு நீங்க, எங்கள மாதிரியே ஒரு நான். எப்படி? ஏய் கிச்சா, என்னடா இதெல்லாம்? நீங்க தானே மைதிலி ஜானகி வேணும்னு கேட்டீங்க. ஆமா. அதனால தான் நான் மைதிலி ஜானகியை டூப்ளிகேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போ இவங்க 2 பேரும் டூப்ளிகேட் ஜானகி, டூப்ளிகேட் மைத்திலியா? ஆமா.